நாம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை கடந்த மாதத்தில் தியானிக்க தொடங்கினோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அப்போ போன மாதம் இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க தொடங்கணும். எக்லீசியாஸ்டிஸ் 10:1. எப்படி ஒரு தைலம் செஞ்சிட்ருக்கிற ஃபேக்ட்ரியில் ஈக்கள் அந்த வாசனையினால் ஈர்க்கப்பட்டு வந்து உட்கார்ந்து அப்புறம் மயங்கி அந்த தைலத்திலேயே விழுந்துருமா. அதனால் அந்த தைலம் கெட்டு நாறி போய்விடுமா. வாசனையை கொடுக்க வேண்டிய அந்த தைலம் கெட்டு போய்விடக் கூடாது என்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த தைலம் நல்ல விலைக்கு விற்கப்படும். அது ராஜாக்களிடத்தில் போகும். அது பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நற்கீர்த்தியை உண்டு பண்ணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த அபிஷேக தைலமாக இருக்கிறார். வேதத்தில் ஆவியானவர் அபிஷேக தைலம் என்று அழைக்கப்படுகிறதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தண்ணீரை போல, இன்னும் அக்கினியை போல, இன்னும் ஆவியானவர் காற்றை போல, இப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறார். அதிலே அவர் தைலத்தை போல உருவகப்படுத்தப்படுகிறார். அதனால்தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த தைல குப்பியை எடுத்து, தைல கொம்பை எடுத்து அதில் இருக்கிற எண்ணெயை சாமுவேல் தாவீதின் மேல் வார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் அபிஷேக தைலமாய் இருக்கிறார். அதனால்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். நாம் வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த அபிஷேக தைலத்தை இந்த ஈக்கள் வந்து மொய்க்காதபடி பாதுகாப்பார்கள். அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்லதுதான். ஆனால் அந்த அபிஷேகம் செயல்படக்கூடாதபடிக்கு அதை தடுத்து போடக்கூடிய சில விஷயங்களை நம் வாழ்க்கையிலே உள்ளே விட்டுவிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் வருது, வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் மாம்பழம் வெட்டினா வீட்டில் வருதா இல்லையா? மாம்பழத்தினுடைய வாசனை ஈக்களை ஈர்க்கிறது. வரக்கூடாது என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில காரியங்களை பிசாசு கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாம் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டால் அபிஷேகம் நம்மை காத்து கொள்ளும். ஆமென். இன்னொரு தடவை சொல்கிறேன், அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டால் அபிஷேகம் நம்மை காத்து கொள்ளும். அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டால் அபிஷேகம் நம்மை உயர்த்தும். அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டால் அபிஷேகம் அற்புதங்களை செய்யும். நாம் முதலாவது பார்த்த காரியம் இந்த செத்த ஈக்கள் அல்லது ஈக்களில் ஒரு மனுஷரை பிரியப்படுத்துதல். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு மனநிலை, ஒரு காரியத்துக்கு ஒரு தேவ பிள்ளை இடம் கொடுத்துட்டா செத்த உள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷனை நம்ம பிரியப்படுத்துவதற்காக
கர்த்தருடைய வார்த்தையை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது, ஆவியான துக்கப்படுத்திடக்கூடாது. அப்போ இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தோம். தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இவைகள் வாழ்வின் அஸ்திபாரங்களாக இருக்கிறது. செத்த ஈக்கள் அல்லது ஈக்கள் வரக்கூடாதுன்னா அதுக்கு நெட்லான் போடணும். அதை மீறி உள்ளார வந்துருச்சுன்னா பேட்டை வச்சு அடிச்சிடணும். சரிங்களா? ஏன்னா அது தைலத்தில் உட்கார்ந்தாதான் பிரச்சனை. அப்போ ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாக்கியம் என் மனதில் இதை குறித்து யோசித்து கொண்டிருந்த போது வந்தது. கில் த ஃப்ளை, கில் த ஃப்ளை. நோய் பரப்புதலில் ரொம்ப அதிகமாக தீவிரமாய் செயல்படுவது இந்த ஈக்கள் தான். ஈக்களை அகற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கில் த ஃப்ளை. கில்னா கொல்லுங்கள், ஃப்ளைனா ஈ. கில் த ஃப்ளை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஈக்களை கொல்லுங்கள். இட்ஸ் சீரியஸ் மேட்டர். அவருடைய வாழ்க்கையிலே எனக்கு ஆவியானவர் வந்தார், அபிஷேகம் கிடைச்சி, ஆனாலும் ஏன் எனக்கு தோல்வி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? ஈய கொல்லுங்க. அபிஷேகத்தை செயல்படாதபடி தடுக்கிற ஈய கொன்று போடுங்க. So we're going to go to the second fly. இந்த ரெண்டாவது ஈயை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியர், பயம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையினால் 1 சாமுவேல் 17, 1 சாமுவேல் 17 நாம் எடுத்துக்கொள்வோம். கோலியாத் என்கிற ராட்சதன் பெலிஸ்தர்கள் சார்பாக சண்டை போட நிற்கிறான். பெரிய சத்தம் போடுறான். 40 நாள் இஸ்ரவேல் இராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், பெலிஸ்தர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. நடுவில் பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த கோலியாத் பெலிஸ்தர்களின் பிரதிநிதியாய் நின்று பெரிய சத்தம் போடுறான். உங்களில் ஒரு ஆள் வரட்டும், என் கூட சண்டை போடட்டும், நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைகள் ஆயிடணும், அவன் என்னை ஜெயித்து விட்டால் நாங்களெல்லாம் உங்களுக்கு அப்படியாக ஆகிவிடுவோம் என்று சத்தம் போடுகிறான். இதை கேட்ட பொழுது 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபொழுது ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சில நேரத்தில் பயம் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது, பயம் என்பது ஒரு உணர்வு. அதே நேரத்தில் வேத புஸ்தகம் பயம் என்பது ஒரு ஆவி என்று அழைக்கிறது. இப்போ அந்த பயம் சிலர் பேசுகிற வார்த்தையினால் பயம் வருது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, மருத்துவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, இல்லை மனிதர்கள் இப்படி சொல்லிட்டாங்க. சில நேரத்தில் மனசிலேயே சில சத்தங்கள் வரும். அந்த எண்ணங்கள் மூலமாக பயம், உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியுமா, இந்த எதிர்காலத்தை நீ சந்திக்க முடியுமா. அப்போ அது சத்தங்கள். அதை கேட்ட பொழுது மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். இப்போ தான் தாவீது இந்த இடத்திற்குள்ளே நுழைகிறார். தாவீதனுடைய 3 சகோதரர்கள் இராணுவத்திலே இருந்தார்கள். 13ஆம்
வசனத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வாசிங்க. தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. And the 3 oldest followed Saul. தாவீது எல்லாருக்கும் இளையவன், அவன் கர்த்தருடைய ஆவியை பின்பற்றினான். மூத்த 3 பேரும் சவுலை பின்பற்றினார்கள். சவுலுக்குள்ள இருந்த ஆவியை பின்பற்றினார்கள். ஏன்னா பின்னாடி இது எதுக்கு வாசிக்கிறோன்னா, பின்னாடி நம்ம யாரை பின்பற்றுறோமோ அந்த ஆவி தான் நமக்குள்ளார இருக்கும். அவங்க சவுலை பின்பற்றுறதுனால சவுலுக்குள்ளார இருக்கிற ஆவி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நம்ம யாரோட பழகுறோம், பேசுகிறோம், பின்பற்றுகிறோம், யார் சொல்கிறத கேட்குறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தாவீதின் தகப்பன் ஈசாய் தன்னுடைய மூத்த மகனை எல்லாம் போய் விசாரிச்சுட்டு வர சொல்லி தாவீதை அனுப்புகிறார். அவன் கையில் சில அப்பங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. பால் கட்டிகளை கொடுத்து அனுப்புகிறார் அந்த இராணுவ அதிகாரிக்கு கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு தாவீது வர்றார். தொடர்ந்து வசனங்களை 20 வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் இந்த வசனங்களை நம்ம தொடர்ச்சியாக வாசித்து இந்த சம்பவத்தை ஒரு கதையை போல் நம்ம வாசித்தாலும் இந்த சம்பவத்திலேருந்து சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 20ஆம் வசனத்தில் தாவீது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ போய் செய்தி கொண்டு வா, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புகிறார். இவன் அதிகாலையில் எழும்புறான். பாருங்கள், வயசு 17 வயசு தான், ஆனால் அதிகாலையில் எழும்புறான். வாலிபர்கள் இதை கவனிக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பணும். எல்லாருமே அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற, அதிகாலையில் எழும்புகிற ஒரு பழக்கத்தை தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதிகாலையில் எழும்பி இவன் அந்த ஆடுகளை, தனக்கு இருக்கிற பொறுப்பை, இந்த ஆடெல்லாம் ரூம்லேயே போட்டு இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு போல பாருங்க, நேரத்துக்கு ஒரு திணியை போட சொல்லி போல காவலாளி வசமாய் விட்டு, அப்போ அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒருவரிடத்துல கொடுத்து போகிறான் என்றால் தாவீது எவ்வளவு பொறுப்புள்ளவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். டேவிட் வாஸ் ஹைலி ரெஸ்பான்சிபிள். பொறுப்பு வர்றதுக்கு வயசு ஒரு காரணமாக இருக்கவே முடியாது. ஏன்னா சிலர் ரொம்ப வயசாகியும் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறத பார்க்கும்போது அது ரொம்ப என்னென்னா, என் குடும்பம் நான் கவனிக்கணும், என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் செய்யணும், மனைவி பிள்ளைங்க குடும்பத்துக்குரியதை நான் செய்யணும். இந்த உணர்வு 30 வயசாயும் வரல, 35 வயசாயும் வரல, 40 வயசாயும் வரல, 50 வயசாயும் வரலன்னா சம்திங் இஸ் டெரிபிளி ராங். ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமான கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சம்பளம் எங்கே வருதுன்னு தெரில, எங்கே போகுதுன்னு தெரியல, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. பொறுப்பு இல்லாத மனிதர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது. அப்போ நம்ம ரட்சிப்புலேயே அங்கே ரட்சிப்பு இருக்கானே ஒரு கேள்வி இருக்கிறது. ரட்சிப்பு இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் ரட்சிப்பு எங்கே தொடங்குகிறது? தேவன் நம்மை நேசித்து தன் மகனையே பலியாக கொடுக்கிற அளவுக்கு பொறுப்பெடுத்தார். அல்லேலூயா. ஆகையினால் கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும்,
வாலிபர்களாகட்டும், நாம் பொறுப்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். இப்படி வர்றார். வந்து இந்த பாளையத்துக்குள்ளே சண்டை நடக்கிற இடத்துல வர்றார். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். இங்கே ஒரு அழகான சம்பவம். இதை அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் வேதத்தை வாசிக்கும்போது வேதத்தின் சம்பவங்களை கற்பனை பண்ணுவது உண்டு. இந்த இடத்துல வந்த உடனே தான் கொண்டு வந்திருக்கிற அந்த சாப்பாடு, அப்பா கொடுத்த அந்த சாப்பாடு, அண்ணன்மாரு கொடுக்க வேண்டியது, அந்த அதிகாரிக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும், ரஸ்துக்கள் என்றால் பொருட்களை, இந்த சாப்பாடு விஷயங்களை காக்கிற ஒரு அதிகாரியின் கையிலே வசமாய் ஒப்புவித்தான். அங்கேயும் 2ஆம் முறை வெளிப்படுகிற விஷயம், அவன் பொறுப்புள்ளவனாயிருந்தான். தசமபாகம் கொடுக்குறோம், அதில் பொறுப்பாக இருக்கணும். கொடுத்தனா இல்லையா, இல்லை மற்ற விஷயங்களில் நான் செலவு பண்ணிட்டேனா, பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேலே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரா? எவ்வளோ பொறுப்பாக இருந்து நம்மளை கவனிக்கிறார். போன வாரம் ஒரு வாலிப சகோதரன் சொன்ன சாட்சியை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் இந்த மகனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு தனிப்பட்ட விதத்தில் அதிக நேரம் நான் செலவு பண்ணது உண்டு சில காலங்களுக்கு முன்பாக. அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு வீடு பார்க்குறேன், வேலையில் இருந்துட்டு இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், பார்க்குறேன், ஜெபிக்கிறதுக்காக சொன்னார், ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக சொன்னார். அப்போ நான் கேட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஜெபிக்கிறியா, காலையில் எழும்பி தேவனோட நேரம் பண்ணுறேன் பாஸ்டர், கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு காரியம், நான் ஆரம்பத்திலேருந்தே கர்த்தர் கொடுப்பேன், தசம பாகத்தெல்லாம் கொடுப்பேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு வர்ற அந்த சம்பளம் குறைவாக இருக்கிறதுனால செலவெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது கடைசியில் அதை தேத்தி கீத்தி மாதம் முடியறதுக்குள்ளார நான் கொடுத்துருவேன். ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், தம்பி உனக்கு வருமானம் வரும் பொழுது உனக்கு செலவு பண்ண காசு இருக்கோ இல்லையோ, முதல் காரியமாக தசம்பாகத்தை எடுத்து வச்சிரு, 1ஆம் தேதி போகும்போது ஆலயத்தில் கொடுத்துரு, இல்லாட்டினா நீ எப்படி கொடுக்கணுமோ அந்த விதத்தில் கொடுத்துரு, டிரான்ஸ்ஃபராது பண்ணிரு. இந்த தம்பி சொன்னார், அதை நான் செய்த முதல் முறையாய் செய்த பொழுது அடுத்த மாதத்தில் என் சம்பளம் ரெட்டிப்பாக மாற கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும் என்றத இந்த மகன் அனுபவத்திலே ருசி பார்த்ததை கண்டு நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அவர் சொன்னார், திடீரென்று எனக்கு மேலே வேலை செஞ்சிட்டு இருந்தவர், நான் அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம், சம்பளம் சரியாக இல்லை, அதனால் வேறு வேலை பார்க்கணுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் உங்கள்கிட்ட கூட அதை பற்றி சொன்னேன், என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்னு அந்த வேலையில் இருந்தவர் அந்த வேலையை விட்டு முடிவெடுத்து தடால்னு போன உடனே அந்த மேல் வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் என் சம்பளம் ஒரே நாளில் ரெட்டத்தனையாய் மாறிடுச்சு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பொறுப்பு நமக்கு தேவை. உலக காரியங்கள்லையும் தேவை, ஆவிக்குரிய விஷயங்கள்லையும் தேவை. இவன் அப்படியாக தன்னுடைய காரியங்களை ரஸ்துக்கள் வைத்திருக்கிறவன் வசமாய் விட்டு ஓடி போனான். ஓடி போய் தன் சகோதரர் அவர்களை பார்த்து, 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அப்போ பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக கேட்குறான், நல்லா இருக்கீங்களா அண்ணே? நம்ம மொழியில் சொல்லணுன்னா பிரைஸ் லார்ட் பிரதர்,
பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு ஸ்மைலோட நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்கணும். அல்லேலூயா. நான் பல முறை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் பாஸ்டர்மா குட் மார்னிங் சொல்லுவேன், இல்லாட்டினா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஒரு வார்த்தை கேட்கணும், நம்ம சோகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அது தாவீதின் உள்ளத்தை ஃபோட்டோ எடுத்து காட்டுது. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் மனசில் கள்ளங்கபடம் எதுவுமே இல்லை, உண்மையான அன்பு இருக்கிறது, உண்மையான கரிசனை இருக்கிறது. அல்லேலூயா. பயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். அப்போ நம்ம பயத்தை ஜெயிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயம். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 23ஆம் வசனம். அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்படவில்லை. அவர்கள் இவனை விசாரித்ததாகவும் எழுதப்படலை. நான் நினைக்கிறேன் அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான் இருந்துச்சு. இவன் தான் விசாரித்தான், அவங்க எல்லாம் கதை சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவும் பெருசாக இவனை பெரிய ஆளாக நினைக்கல. அதுதான் இவன் என்ன வர்றது, இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், இன்றைக்கி ஏதோ எடுபடியாக வந்திருக்கிறான், நமக்கெல்லாம் சாப்பாடு சோத்து மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு தான் அவனை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் கோலியாத் வந்து வழக்கம் போல தன் கெர்ச்சனை குரலில் சத்தம் போடுறான். சத்தம் போட்ட உடனே என்ன நடக்குது பாருங்களேன். தாவீது எல்லாத்தையும் கேட்குறான். 24ஆம் வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கோலியாத் பேசினதை கேட்டு மிகவும் கலங்கி பயந்தார்கள்னு. கவனிச்சிங்களா? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை பார்த்து மிகவும் பயப்பட்டார்கள். அப்போ சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது பயம் வருது. ஆனால் தான் வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். சில விஷயத்தை பார்க்கும்போது பயமாக இருக்கு. ஒருவேளை சில சம்பவம் நடந்ததை பார்த்து பயம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருட்டை பார்த்தா பயம் வரும். இருட்டை பார்த்தா பயம். சில விஷயங்களை பார்க்க சில மனுஷால பார்த்தா பயம் வரும். கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். பார்ப்பதினால் பயம், இல்லை கேட்பதினால் பயம். இப்படியாக உணர்வுகளினால இந்த பயத்தை பிசாசு உட்புகுத்த பார்க்குறான். இந்த பயன்ற உள்ளே வர பார்க்கும். ஆனால் தாவீது அந்த இடத்துல அவர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னு பார்க்க போகிறோம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, கோலியாத்தை பற்றி எல்லாரும் சொல்கிற காரியம், நம்மளை நிந்திக்கிறதுக்கு வந்து நிற்கிறான். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்மை அவமானப்படுத்த வந்து நிற்கிறான். அவர்கள் பயந்து போய் கிடக்கிறார்கள். ஏன்னா அவமானம், ஐயோ எனக்கு இந்த அவமானம் வந்துடக்கூடாது, அதனால பயம். இப்போ அவமானப்படுத்தப்படுறதுனால உலகமே பார்க்குது, உலகமே சிரிக்குது, எல்லாருமே பார்த்து கேவலப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நிந்தனையினால் பயம், ஐயோ
இது முடியாதா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் இல்லையா? தீர்வு இல்லையா? அப்ப நிந்திக்கிறான். நிந்தையை குறித்த பயம். நல்லா கவனிங்க. ஒருவேளை மனுஷரால் நிந்திக்கப்படுவதை குறித்ததான ஒரு பயம் உங்களை தாக்குகிறது என்றால், அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. Don't be afraid. Fear not. அப்படியே இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாம். இந்த சரணத்தை பாடி, ஆண்டவரே என்னை நிரப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம். பாடும் பொழுது ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து அப்படியே பாடி ஆவியானவரால் நீங்கள் நிரம்ப போகிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியான வல்லமையாக எழும்பி வரப்போகிறார். உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? இந்த அபிஷேகத்தை நான் நிரம்ப விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஒரு நிமிஷம் அப்படியே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போன்னு கேளுங்க. எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். எல்லா பயங்களிலிருந்து விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. இனி பயம்ன்ற செத்த உங்க தைலத்தில் விழப்போவதில்லை. அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார். எல்லா விதமான பயங்கள். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. Thank you Lord. நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. உன்னராவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உன்னராவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையின் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையின் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வறண்ட